எல்லோருக்கும் வணக்கம். சட்டப்பேரவையில் நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நேற்று சட்டசபையில் ஊழல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்கலாம் கேட்டாங்க. ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே முதல்வரே எழுந்து பதில் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 துறைகளுடைய ஊழல் பற்றி டீட்டெயில்ஸாக ஆதாரத்தோடு என் டேபிளில் இருக்குது. 3 ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. அதை இப்போவே பிரிக்க வச்சிடாதீங்க. நான் எப்போ பிரிக்கணுமோ அதை பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற துணியில் பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி தோணுது. ஆதாரம் கைவசம் இருந்தால் அதை ஏன் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் டேபிள் மேலே வச்சுருக்கணும்? இதில் எனக்கு சில முக்கியமான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். நேற்று அசெம்பிளியில் முதல்வர் பேசினப்போ ஆதாரம் எங்கன்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்கிட்ட 3 துறைகளோட ஊழல் பட்டியல் ஆதாரத்தோடு என் டேபிள் மேலே இருக்குதுன்னு சொன்னார். நிதி அமைச்சரும் இதே தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஊழலுக்கான ஆதாரம் இருக்கும்போது அதை மக்கள் மன்றத்துலேயோ இல்லை நீதிமன்றத்துலேயோ கொண்டு போகாமல் டேபிளில் வச்சுருக்கேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரி? இது குற்றவாளியை காப்பாற்றுற மாதிரி ஆகாதா? இந்த விஷயத்தில் எனக்கு இருக்கிற சில சந்தேகங்களையும் மாறுபட்ட கருத்துக்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தமிழக அரசியலில் வெளிப்படையான ஆட்சி அப்படிங்கிறது தான் இப்போதைய ஆளுங்கட்சியோட மிக முக்கியமான முழக்கமாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படையாக சொல்கிறதையும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று அசெம்பிளியில் முதல்வர் பேசின ஒரு வார்த்தை இந்த வெளிப்படைத்தன்மைக்கு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. என்கிட்ட 3 துறைகளோட ஊழல் ஆதாரம் இருக்குது, அதை என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்லியிருக்காரு. எனக்கு தோன்ற கேள்வி என்னென்னா, மற்ற விஷயங்கள்லாம் வெளிப்படையாக இருக்கிற ஒரு அரசு ஊழல் ஆதாரத்தை மட்டும் ஏன் மறைச்சி வைக்கணும்? நிதி நிலைமை எல்லாத்துக்கும் வெள்ளை இறக்கி விட்டீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் மக்கள் பணத்தில் நடந்த ஊழலுக்கான ஆதாரம் கைவசம் இருக்கும்போது அதை ஏன் வெள்ளை இறக்கியாக மக்கள் முன்னாடி வைக்கக்கூடாது? ஆதாரத்தை டேபிளில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வெளிப்படை ஆட்சி கொள்கைக்கு முரணா இல்லையா? ஒரு அரசியல் தலைவராக எதிர்க்கட்சிக்கு எச்சரிக்கை விடுப்பது வரை ஓகே. ஆனால் முதலமைச்சராக ஒரு அரசு நிர்வாகத்தோட தலைவர் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தவறுக்கான ஆதாரம் கிடைச்சா அதை உடனடியாக விசாரணை அமைப்புகளுக்கு அனுப்பி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது தானே கடமை. என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஆதாரத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த பார்க்குற மாதிரி ஆகாதா? 3 துறைகளில் ஊழல் நடந்திருக்குன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போது அந்த ஊழல்வாதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தண்டனை வாங்கி தர்றது தானே சரியான அணுகுமுறை. நடவடிக்கை எடுக்காமல் என் டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்கிறதுனால மக்களுக்கு என்ன லாபம்? முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பல நல்ல விஷயங்கள் வெளிப்படையாக நடப்பதை நாம் வரவேற்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஊழல்னு வரும்போது எச்சரிக்கை அரசியலை விட சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் வெளிப்படைத்தன்மையும் தான் மக்களுக்கு தேவை. ஆதாரம் இருந்தால் அதை உடனடியாக மக்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுங்கள், தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண குடிமகனாக என்னோட கருத்து. அடுத்ததான் நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லாவே பேசுவேன், மக்கள்கிட்ட நான் பேசுனதுனால தான், எப்படி பேசணும் என்ன பேசணும்னு நான் மக்கள்கிட்ட பேசினதுனால தான் மக்கள் எங்களை எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து அன்பாகவும் ஆசையாகவும் உட்கார வச்சுருக்காங்க. நான் பேசக்கூடாதுன்னெலாம் கிடையாது. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் அப்படின்னு. சில பேருக்கு நல்லது நடக்கணும்னு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதல்வர் பேசுகிறது தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சில பேருக்கு நல்லது நடக்கணும்னு யாரையும் சொல்கிறாரு? எதிர்க்கட்சியா? அப்போ எதிர்க்கட்சி இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும்னு ஆளுங்கட்சி விரும்புதா? இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் பெரிய அரசியல் கணக்கு இருக்கா? அதுதான் எனக்கு புரியல. முதல்வர் சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, நான் பேசினா அவங்களுக்கு நல்லது நடக்காது, அதனால தான் பேசாமல் இருக்கேன்னு சொல்கிறாரா? அப்போது எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற அக்கறை ஆளுங்கட்சிக்கு இருக்கா? ஒரு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை வீழ்த்தத்தானே நினைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்கிறது எந்த வகையான அரசியல் நாகரிகம்? இங்கே முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டியது, ஒரு தேர்தலில் யாருக்கு நல்லது நடக்கணும், யார் ஜெயிக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது முதல்வரின் பேச்சோ இல்லை அவர் பேசாமல் இருக்கிறதோ கிடையாது, மக்களோட வாக்கு தான்.
நான் பேசாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறது வாக்காளர்களின் தீர்ப்பை விட தன் பேச்சு தான் பெருசு நினைக்கிற மாதிரி ஆகாதா? முதலமைச்சரின் இந்த வார்த்தைகள் எதிர்க்கட்சிகள் மீதான போலி அக்கறையா, இல்லை அவங்களை மறைமுகமாக கேலி செய்கிற உத்தியா? எது எப்படியோ மக்களுக்கான ஜனநாயகத்தில் தேர்தலின் முடிவை தீர்மானிக்கிறது மக்கள் மட்டும்தான். முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, 3 துறையில் ஊழல் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆதாரத்தோடு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த துறையிலன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பொதுவாக சொல்கிறாரு, யார் மேலேயும் அவர் சொல்லலை, 3 துறைன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த எப்போ எங்கே எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஏன் இப்போ ஓப்பன் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்காரு? அதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஒரு துறையில் ஊழல் நடந்திருந்தால் அது யாரால் நடந்திருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக வெயிட் பண்ணணும்? உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. கையில் ஆதாரம் இருக்கும்போது உடனே நடவடிக்கை எடுக்கலாமே. அப்படி எடுக்கலைன்னா சும்மாவாது இருந்திருக்கலாமே. அதை எதுக்காக அந்த சட்டப்பேரவையில் சொல்லணும்? யாரையும் பயமுறுத்த சொல்கிறாரு அப்படின்னு தானே எல்லாருக்கும் நினைக்க தோணுது. கடந்த கால ஆட்சிகள் மாறும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டிக்குவாங்க. அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே வழக்கு போட போகிறோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கடந்த கால ஆட்சியில் அவங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர யார் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல, எந்த வழக்கு போட்ட மாதிரியும் தெரியல. ஏன் அப்படி நடந்துச்சுனாக்கா 2 பேருமே ஊழல் பண்ணதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அந்த மாதிரி கிடையாது. எந்த ஊழலும் பண்ணல. இப்போ தான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே தவறு இருக்குன்னா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. ஏன் முதல்வர் இதை தாமதப்படுத்துகிறாரு? அதை கொஞ்சம் புரிய வைக்கணும். முதல்வர் தான் இதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இறுதியாக முதல்வர் அவர்கள் பேசின பேச்சு வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உட்காருங்க உட்காருங்க மாண்புமிகு உட்காருங்க 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 இருங்க இருங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓப்பன் ஆகும். முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசை எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல.